ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம குவாண்டம் இன்னும் பாதி முடிக்கலை, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். கொஞ்சம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் 1911 கண்டுபிடிச்சாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ எலமெண்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னா அதோட கெமிக்கல் சிம்பிள் தான் அந்த எக்ஸு. ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கோம், அதோட கெமிக்கல் சிம்பிள் தான் எக்ஸு. கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது அட்டாமிக் மாஸ். ஸோ மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏங்கிறது தான் மாஸ் நம்பர், இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர். இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நியூக்ளியஸ் ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் தான் இருக்கும். இதில் அட்டாமிக் நம்பர் இசட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மாஸ் நம்பர் ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணுறது தான் மாஸ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ மைனஸ் இசட். ஸோ ஏ மைனஸ் இசட் போட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ மாஸ் நம்பருங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ்னால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் இசட் போட்டோன்னா என் வேல்யூ கிடச்சிரும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் இசட். ஓகே, இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். நம்ம நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பார்க்கலாம். ஸோ நியூக்ளியஸை வந்து நியூக்ளியஸை டிபெண்ட் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னா ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ்னால் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார்ஸ்னால் சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஐசோடோன்ஸ்னால் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதில் வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐசோடோப்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஐசோடோப்ஸ் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஸோ இங்கே இருக்கு நம்ம H11, H12 அண்ட் H13. இங்கே கீழே வந்து இசட் வேல்யூ வந்து ஒன்று தான், சேம் தான். ஸோ சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது வந்து டியூட்ரியம், ட்ரீட்டியம், புரோட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குது. ஜெட்டு வந்து சேம், ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 மூணுக்குமே. ஆனால் இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு நியூட்ரான் வந்து 1, நியூட்ரான் வந்து 0. 1 + 1 தான் நமக்கு அட்டாமிக் மாஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 1, இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 2. ஓகேவா? ஸோ இது வந்து இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஐசோபார்ஸ் பார்க்குறோம். அதில் சேம் மாஸ் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஸோ சேம் மாஸ் நம்பர் ஆக்சிஜன் 816 அண்ட் நைட்ரஜன் 716. ஸோ 16ங்கிறது வந்து சேம் மாஸ் நம்பர், 7, 8ங்கிறது அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஐசோபார்ஸ். ஐசோடோன்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ கார்பன் எடுத்திருக்கோம் 6, 14. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 8 கிடைக்குது. ஆக்சிஜன் 816. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 8. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் 8. ஸோ ரெண்டுமே வேறு வேறு எலிமெண்ட், அட்டாமிக் நம்பரும் வேறு இருக்குது, மாஸ் நம்பரும் வேறு இருக்குது. ஆனால் ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியர் சைஸ் பார்க்குறோம். ஸோ நியூக்ளியர் சைஸ் வந்து நியூக்ளியர் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் அ ஸ்பெரிக்கல் ஷேப் நியூக்ளியஸ். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ் நம்பர். ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து நியூக்ளியஸையும் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் அட்டாமிக் மாஸ். ஸோ அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி அட்டாமிக் மாஸ்.
ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் நியூக்ளியஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதோட ரேடியஸ் வந்து அட்டாமிக் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 1/3. ஓகே, ஸோ 1/3 அண்ட் 1/3 வேல்யூ ஆஃப் அட்டாமிக் மாஸ்க்கு தான் டிபெண்ட் பண்ணி ரேடியஸ் இருக்கும். ஸோ அந்த ரேடியஸ்க்கு ஈக்குவல் போட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், R0 A பவர் 1/3. ஸோ R0 வேல்யூ வந்து 1.3 F. 1.3 Fனா இது வந்து ஃபெக்டோமீட்டர். ஃபெக்டோமீட்டர் வந்து 1.3 FM போட்டுக்கோங்க. ஸோ 1.3 × 10⁻15 மீட்டர், அதான் ஃபெக்டோமீட்டர். இதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். -15 இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ R0 அந்த R0 வந்து 1.3 × 10⁻15 மீட்டராக இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு நியூக்ளியஸோட ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நியூக்ளியஸோட டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியர் மாஸ் டிவைடட் பை நியூக்ளியர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு AMN. அட்டாமிக் மாஸ், இது வந்து நியூட்ரான் மாஸ், AMN டிவைடட் பை 4/3 πr3. வால்யூம் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்க்கு 4/3 πr3. ஸோ AMN டிவைடட் பை 4/3 π, r3 பதிலாக R0 A பவர் 1/3 the whole cube போடுறோம். இந்த க்யூபும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ r³ வரும், இங்கே வந்து A வரும் இல்லையா, AA கேன்சல் ஆகிட்டு MN டிவைடட் பை 4/3 π R0³ that is equal to, இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது 1.816 × 10⁻17 kg/m³. ஸோ டென்சிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், kg/m³ இருக்குது. 10⁻17 இருக்குது, 1.816 × 10⁻17. ஸோ 10⁻17 எவ்வளோ லார்ஜ் வேல்யூ. ஸோ ஒரு நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட டென்சிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பாருங்கள், 10⁻17 இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் நியூக்ளியை. எல்லா நியூக்ளியோட டென்சிட்டியும் வந்து அப்ராக்சிமேட்டாக 1.816 × 10⁻17 kg/m³ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜ் பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜ் வந்து எலக்ட்ரான் சார்ஜ் என்னது, ஃபார் பார்ட்டிகுலர் எலக்ட்ரான் வந்து -1.6 × 10⁻19 கூலும். இது வந்து எலக்ட்ரானோட சார்ஜ். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் வந்து 1.6 × 10⁻19 கூலும். இது வந்து மைனஸில் போட்டுருவோம், இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எனர்ஜி எவ்வளோ இருக்கும், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஹை வேல்யூ. ஒரு நியூக்ளியர் சார்ஜோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹை வேல்யூ, 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூக்ளியரோட மாஸ் பார்க்க போகிறோம். நியூக்ளியர் மாஸ் ZMP + NMN, இதுதான் நியூக்ளியர் மாஸ். இது ஒன்றும் கிடையாது, இது வந்து அட்டாமிக் நம்பர். அப்படி தானே, இது வந்து அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது வந்து மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். A - Z போட்டால் நமக்கு n கிடைக்கும். ஸோ nங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது வந்து மாஸ் ஆஃப் த நியூட்ரான்ஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸ் மாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். Z வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், MP வந்து மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ், n வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், Mn வந்து மாஸ் ஆஃப் த நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து நியூக்ளியர் மாஸ். ஒரு நியூக்ளியரோட மாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து M அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸோட மாஸ் வந்து M. ஒரு சின்ன நியூக்ளியஸ் இருக்குது, அதோட மாஸ் வந்து Mன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த M வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்காது. நியூக்ளியர் மாஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான். பட் ஒரு நியூக்ளியரோட மாஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ் வந்து இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோன்னா மாஸ் டிஃபெக்ட். ZMP + NMN - M இஸ் ஈக்குவல் டு ΔM. ஸோ ΔM தான் வந்து மாஸ் டிஃபெக்ட். ஸோ ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு நியூக்ளியர் மாஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. ஏன்னா நியூக்ளியரோட மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதில் இருக்க ப்ரோட்டான்ஸை தனியாக பிரிச்சிட்டோம், நியூட்ரான்ஸை தனியாக பிரித்து நம்ம மாஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து கிடைக்காது. ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ΔMன்னு சொல்கிறோம். அதுதான் மாஸ் டிஃபெக்ட். When proton and neutron combine to form a nucleus,
the mass disappears and converted to energy del mc square. அதுதான் பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா del mc square. Proton and neutron combine to form a nucleus. புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் பண்ணி ஒரு நியூக்ளியஸாக மாறுது அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்சம் மாஸ் வந்து டிஸப்பியர் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியே போகும். அதுதான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ E = del mc ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம பைண்டிங் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். பைண்டிங் எனர்ஜி நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் பைண்டிங் எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா பைண்டிங் அது ஒரு நியூக்ளியஸ்குள்ளே அதுதான் புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் பைண்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த எனர்ஜி தான் புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் பைண்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அது வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு செப்பரேட் அ பார்ட்டிகல் ஃப்ரம் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்லேருந்து அதாவது ஒரு நியூக்ளியஸை வந்து பார்ட்டிகல்ஸாக பிரிக்கணும். அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து பைண்டிங் எனர்ஜி தான். எலக்ட்ரான் பைண்டிங் எனர்ஜி வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ E = del mc ஸ்கொயர். ஸோ பைண்டிங் எனர்ஜி கர்வ் பார்க்குறோம். பைண்டிங் எனர்ஜி கர்வ் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸு ஒய், எக்ஸ் ஆக்சஸில் வந்து மாஸ் நம்பர் இருக்குது, ஒய் ஆக்சஸில் வந்து பைண்டிங் எனர்ஜி போட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பைண்டிங் எனர்ஜி என்ன அப்படின்னா the amount of energy required to separate a particle from a system of particle. அதாவது பைண்டிங் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் வந்து நியூக்ளியஸ்லேருந்து புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கிறது தான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ அதை ரெண்டு பிரிக்கும் போது தான் நம்ம வந்து பைண்டிங் எனர்ஜியோட எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். அதுதான் E = del mc ஸ்கொயர். ஸோ பைண்டிங் எனர்ஜி கர்வ் போட்டோம் அப்படின்னா அட் மாஸ் நம்பர் கீழே போட்டிருக்கோம், இங்கே வந்து பைண்டிங் எனர்ஜி போட்டிருக்கோம். ஸோ பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த 20க்கு வந்து இங்கே லேஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு வந்து கர்வ் வந்து இப்படி கிடைக்குது. ஸோ இந்த கர்வ் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ பைண்டிங் எனர்ஜி ஷார்ப்லி இன்க்ரீசஸ் ரீச் மேக்ஸிமம் அட் த மாஸ் நம்பர் A = 56. அட்டாமிக் மாஸ் 56 இருக்கும்போது பைண்டிங் எனர்ஜி வந்து என்ன ஆகுது? ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி தானே? இங்கே வந்து என்ன ஆகுது? அட்டாமிக் நம்பர் வந்து 56 ஆகும்போது பைண்டிங் எனர்ஜி வந்து ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து கிராஃப் சரியாக போடலை, பட் கிராஃப் வந்து நீங்கள் கொஞ்சம் கூகுளில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 56 வந்து ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து எதுக்கு 56 இருக்கும்னா அயன். ஸோ Fe 2656 அயனுக்கு தான் வந்து மாஸ் நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் பைண்டிங் எனர்ஜி ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அயன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன். ஸோ அதில் பைண்டிங் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ரொம்ப பைண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அயன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் எலமெண்ட். ஓகே, அது பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.76 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அந்த இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல பைண்டிங் எனர்ஜி வந்து 8.76 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அட்டாமிக் மாஸ் 40 to 120, 40 to 120ல் கர்வ் வந்து ஃப்ளாட் ஆகுது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகுது, ஒரே மாதிரி இருக்குது. தென் பியாண்ட் 120 கர்வ் வந்து டிக்ரீசஸ் ஸ்லோலி, டிக்ரீஸ் ஆகிடுது. பியாண்ட் 120 ஜாஸ்தியானதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ 40 to 120ல் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி இருக்கும் 8.5 எலக்ட்ரான் வோல்ட். ஆவரேஜ் அதில் இருக்கிற பைண்டிங் எனர்ஜி வந்து 8.5 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். மோஸ்ட் ஸ்டேபிள் வந்து அயன் தான். பட் 8.5 எலக்ட்ரான் வோல்ட் பைண்டிங் எனர்ஜி இருக்கிற இடத்துலையும் அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற பைண்டிங் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம நியூட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ அயன்லேருந்து நியூட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி 8.5 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ், அதாவது 40 to 20 அட்டாமிக் மாஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ்லையும் அதுலேயும் புரோட்டான்ஸ் இல்லை நியூட்ரான்ஸை ஈஸியாக பிரிக்க முடியாது. அது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் எலமெண்ட் அண்ட் நான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ பியாண்ட் 120 தாண்டினதுக்கப்புறம் அங்கே வந்து நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்கலாம். ஹெவி நியூக்ளியஸ் வந்து புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸாக பிரியும். ஸோ அப்போ வந்து ஹெவி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிடும். பிஃபோர் 40க்கு முன்னாடி, 40 அட்டாமிக் மாஸ் 40க்கு முன்னாடி வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்குது. அங்கே இருக்க அதாவது 2 எலிமெண்ட் வந்து கம்பைன்ட் ஆகி ஒரே எலிமெண்ட்டாக ஆகுது. அங்கே வந்து அங்கேயும் ஹெவி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 2 இடத்துலையுமே பைண்டிங் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அதாவது 2 எலமெண்ட் வந்து ஒரே எலமெண்ட்டாக மாறினாலும் அதுக்கு காரணம் பைண்டிங் எனர்ஜி தான். ஒரு எலமெண்ட் வந்து 2 இதாக பிரிஞ்சாலும் அங்கே ரிலீஸ் ஆகிறது பைண்டிங் எனர்ஜி தான். ஸோ ஹெவி எனர்ஜி வந்து அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. பிஃபோர் 40 வந்து நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கலாம். பியாண்ட் 120 வந்து நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்கலாம். அதாவது ஈஸியாக நடக்கலாம். அந்த 120 தாண்டி இருக்க எலமெண்ட்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ஈஸியாக நடக்கலாம். பிஃபோர் 40 வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஈஸியாக நடக்கலாம். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்க்குறோம். F is equal to del m divided by atomic mass. ஸோ del m வந்து மாஸ் டிஃபெக்ட், இது வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர். ஸோ ரேஷியோ பிட்வீன் மாஸ் டிஃபெக்ட் பை மாஸ் நம்பர் தான் வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ரேஷியோ பிட்வீன் மாஸ் டிஃபெக்ட் பை மாஸ் நம்பர் தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன். இது வந்து நமக்கு பாசிட்டிவாகவும் கிடைக்கலாம், நெகட்டிவாகவும் கிடைக்கலாம். ஓகேவா? பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம கிளியராக எழுதுறோம்னா இப்படி டினோட் பண்ணுவாங்க. எக்ஸ் எலமெண்ட் இசட் ஏ மைனஸ் ஏ டிவைட் பை ஏ. அதே மாதிரி இப்படி நமக்கு டினோட் பண்ணுவாங்க. இஸ் ஈக்குவல் டு 1 + f. ஸோ if packing fraction is positive, the nucleus is instability. பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து பாசிட்டிவில் வருது அப்படின்னா the nucleus வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது ஸ்டேபிளாக இருக்காது. மாஸ் டிஃபெக்ட் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் பாசிட்டிவ் வேல்யூ வரும். கரெக்டாக 2 இதை டிவைட் பண்ணுறோம். மேலே இருக்க டேம் வந்து நியூமரேட்டரில் இருக்க டேம் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ மாஸ் டிஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அட்டாமிக் மாஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அட்டாமிக் மாஸ் வரும். அட்டாமிக் மாஸ் வந்து மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே வந்து அட்டாமிக் மாஸ் வந்து கம்மியாக இருக்குது, மாஸ் டிஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா நமக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்து இல்லை, ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. பட் பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு நெகட்டிவாக வருது அப்படின்னா, நெகட்டிவ் வேல்யூவில் வரும்போது அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அது வந்து வேல்யூவை பொறுத்து நிறையா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னா வேல்யூ பொறுத்து. இஃப் பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் நெகட்டிவ், த நியூக்ளியஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், அதிகமாக ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஹியர் எலமெண்ட் வந்து ஐசோடோபிக் மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர். In this case, some mass get transformed to energy more stable. அதாவது இந்த கேஸில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது மோர் ஸ்டேபிளாக இருக்குது, மாஸ் வந்து என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகிற மாஸ் வந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மாஸ் நம்பர் 45, F is equal to நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா ஹை ஸ்டேபிள். பியாண்ட் 200 தாண்டி போகும்போது F வந்து பாசிட்டிவ் வேல்யூ இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அண்ட் பியாண்ட் 230 ரேடியோ ஆக்டிவ் டிகேஸ் வந்து நிறையா இருக்கும், ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே. ஸோ மாஸ் நம்பர் 45 வரைக்கும் அது வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும், ஹை ஸ்டேபிளாக இருக்கும். பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும், ஹை ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் பியாண்ட் 200 தாண்டி போகும்போது மாஸ் நம்பர் 200 தாண்டி போச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஆயிரும். அது வந்து இன்ஸ்டேபிள் எலமெண்ட்ஸ் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. பியாண்ட் 230 தாண்டி போகும்போது ரேடியோ ஆக்டிவ் டிகேஸ் வந்து அங்கே நடக்குது, ஆல்ஃபா டிகே நடக்குது, பீட்டா டிகே வந்து அங்கே நடக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செமி எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.